ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எலமிசி சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான சப்பாத்தி. நான் இங்கே என்ன எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், பாலக்கீரை இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கடையில் வாங்கினதில்ல, ஸ்டோரில் வாங்கினது. ஸ்டோர் கோதுமை மாவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது எப்படி சாஃப்டாகவும் சப்பாத்தி பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் எப்படி பண்ணுறது அப்படின்றத பாருங்க. கீரை குழந்தைங்களுக்கு பிடிக்காது. சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களும் இருக்காங்க. கீரை பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தியாகவும் செஞ்சு கொடுங்க. கோதுமையும் ஹெல்த்தி, இந்த மாதிரி இந்த கீரையும் ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி இந்த முறையில் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் கீரை பிடிக்காம இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம். வாங்க எப்படி சாப்பிட்டா செய்கிறது. இது ஸ்டோர் கோதுமை மாவு. இதை அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சோடா போட்டு பிசைஞ்சுக்கலாம். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பாலக்கீரையை எப்படி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கீரையை வேக வச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். தண்ணியும் விட்டுக்கோங்க. தேவைக்கிறப்ப தண்ணி விட்டுட்டு கீரையை ரொம்ப வேக வைக்க தேவையில்ல. சும்மா போட்டதுமே கொஞ்சம் சுருங்கின உடனே எடுத்துட வேண்டியதுதான். பாலக்கீரையை ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. பாலக்கீரை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த தண்டெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுமே நம்ம இறக்கிடலாம். அப்புறம் இந்த கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சுட தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுக்கிறீங்க இல்லையா, எடுத்ததுக்கப்புறம் பச்சை தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணிக்கோங்க. கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும். இந்த அளவுக்கு நான் பாலக்கீரை சேர்த்துறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் சுருண்டு வரட்டும். பாருங்க, நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் கொதி வரட்டும். பாருங்க, நான் சொன்ன மாதிரி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்புறம் கீரை கொஞ்சமாவது இந்த மாதிரி சுருண்டு வந்திருக்கணும். நல்லா வெந்து சுருண்டு இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்ததுமே இதை நம்ம கீரையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கீரையும் இந்த ஒரு பச்சை மிளகாயும் தனியாக ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு சுட தண்ணியில் மாவை பிசைஞ்சோம்னா கொஞ்சம் சாஃப்டாகவும். நம்ம இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். இது நல்ல தண்ணி ஊற்றி தானே நம்ம வேக வச்சுட்ருக்கோம். இந்த தண்ணியவே விட்டு நம்ம சப்பாத்தி பிசைஞ்சுக்கலாம். இதுவும் சுட தண்ணி தான், நல்ல தண்ணி. அதனால் இந்த தண்ணியை விட்டு நம்ம சப்பாத்தி பிசைஞ்சோம்னாலும் சாஃப்டாக இருக்கும். இதே கடையில் நீங்கள் வாங்கிட்டு வர்றது மைதா இருக்கும், மைதா கலந்துருப்பாங்க. அதனால் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். ஆசீர்வாத் கோதுமை இதெல்லாம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டோரில் நீங்கள் வாங்கிட்டு அரைக்கிறது எதுவுமே நம்ம கலந்துருக்க மாட்டோம் இல்லையா, அதனால் இப்படிலாம் பண்ணுறதால கொஞ்சம் சாஃப்டாக வரும் சப்பாத்தி. நல்லா கீரை வெந்துருச்சு பாருங்கள், சுருண்டு நல்லா வந்துருச்சு. இப்போ கீரையையும் இதெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இப்போ சுட தண்ணிலேருந்து எடுத்துட்டோம் கீரையை. கொஞ்சம் பச்சை தண்ணி மேலே விட்டுருங்க. க்ரீன் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். கொஞ்சம் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கீரையை எடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டேன். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்தாச்சுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கலர் மாறாமல் அதே க்ரீன் கலரோடையே. அதான் பச்சை தண்ணியில் ஒரு முறை அலசி அப்புறமா மிக்சியில் போடணுன்னு நான் சொன்னது. இப்போ இதில் ஊற்றிக்கலாம். கோதுமை மாவில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை கொதிக்க வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வச்சு நம்ம பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க. நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுட தண்ணி வேக வச்சு அந்த தண்ணியை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இன்னும் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். தேவைக்கேற்ப கொஞ்சம் எண்ணெய் மேலே விட்டுக்கோங்க. அப்போ தான் காயாமல் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், நீங்கள் டோர் கோதுமை மாதிரியே இருக்காது, நல்லா கடையில் வாங்கின ஆசீர்வாத் மாதிரியே இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். சப்பாத்தியும் நல்லா மெதுவாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சப்பாத்தி தேய்ச்சி சுட்டு காட்டுற பாருங்க. சப்பாத்தி கட்டையில் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சப்பாத்தி தேய்ச்சாச்சு, கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. சுட்டு எடுத்துக்கலாம். இதை ஹெல்த்தியான சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி. குழந்தைங்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதால விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக எண்ணெய் வந்து இது மாதிரி ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்க 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு சப்பாத்தி. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டான, ஹெல்த்தியான, ரொம்ப கலர்ஃபுல்லான சப்பாத்தி ரெடி. இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.